பானு, அக்கா. நாளைக்கு ஓட்டு போட ரெடி ஆயிட்டீங்களா? கண்டிப்பாங்கக்கா. நம்ம உரிமை இல்லையா? ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க போல. அக்கா, கடமையை கண்டிப்பா செஞ்சிடணும். அது நம்மளோட கடமை. கண்டிப்பா செய்யணும். நீங்கக்கா? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேங்க. ஓ, சரி, எப்படா சூப்பர்க்கா. நாளைக்கு காலையில விடிய போய் ஓட்ட போட்டு வரலாம். எனக்குமே இந்த வருஷம் வந்து ஓட்டு போடணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. இது வரைக்கும் நானும் போவேன், போடுவேன். அதோட சரி. ஆனா இந்த வருஷம் போடணும். நம்மளோட உரிமை, கடமை எல்லாம் வந்து கொஞ்சம் புரியிற வயசானதுனாலயே என்னமோ போடணும்னு எனக்கு தோணுதுங்கக்கா. சூப்பர் சூப்பருங்க, சூப்பருங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நான் நம்மளுக்கு யாரு நம்ம தொகுதிக்கு யாரு ரொம்ப நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இவங்களுக்கு போட்டா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஓட்டு போட போறேன். ஓ, காசு தர்றாங்க, மத்த பொருள் எல்லாம் தர்றாங்க. எதுவும் நான் காசும் வாங்கல, யார்கிட்ட இருந்து எந்த பொருளும் இனாம வாங்கல. என்னோட ஓட்டு போடுற நாளுக்கு நீ செய்யற அந்த ஒரு வேலை, ஒரு 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 ஓட்டு நம்மளோட 5 வருஷத்துக்கு, நம்மளோட குடும்பத்துக்கு, நம்மளோட சமுதாயத்துக்கு எல்லாத்துக்குமே பயன் இருக்கிற மாதிரி நான் ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டேன். கனவெல்லாம் வாங்கவே கூடாதுங்கக்கா. நிறைய பேர் வாங்குறாங்க. வாங்க தப்பு இல்ல. ஆனா வந்து நல்ல தலைவரா இருக்காங்க பாத்துட்டு ஓட்டு போடுங்க. இந்த 5 வருஷ வாழ்க்கை வந்து ஒரு பெண் குழந்தைங்களை பெத்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு வழிகள் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு. ஒரு ஆண் பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். அந்த 5 வருஷத்துல அவங்க இப்ப கொடுக்குற 2000 ரூபாயில நம்ம பிள்ளைங்க படிச்சு வந்துட போறாங்க. நம்மள அன்றாட கூலிக்கு போய் நம்ம அதை வரி கட்டி தான் அவங்க சொகுசுக்காரல போறாங்க. நம்மளோட வரியில தான் அவங்க பயணிக்கிறாங்க இல்லைங்களா? அதனால நம்ம சிந்திச்சு வாக்களிக்க வேண்டியது கட்டாயம்க்கா. நம்ம தக்காளி வெங்காயத்துக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு தக்காளி அமைக்கி பார்த்து வாங்குறோம், வெண்டைக்காயை முறிச்சு பார்த்து வாங்குறோம், முருங்கைக்காயை முறுக்கி பார்த்து வாங்குறோம், வாழைக்காய் காம்பு காஞ்சிருந்தா வாங்க மாட்டோம். தேங்காய் கொட்டி பார்த்து அதெல்லாம் நமக்கு பார்க்க தெரிஞ்ச நமக்கு ஒரு மோட்டை வந்து பார்க்க தெரியாதான்க்கா. அதுக்கு நம்ம எப்படிக்கா பார்த்து வாங்குவீங்க? இப்ப ஒண்ணு இல்ல, இந்த கத்திரிக்காய் வாங்குறீங்க, எப்படி வாங்குவீங்க? கத்திரிக்காய்க்கு வாங்கணும் பானு. நான் அது என்னோட உரிமை, நான் போய் போடாம போறேன். நான் ஓட்டேன், நான் இந்த தலைவருக்கு தான் போடுவேன், 10 வருஷமா போடுறேன், நான் 30 வருஷமா இந்த தலைவருக்கு தான் போடுறேன்னு சொல்றாங்க. பணம் கொடுத்த தலைவருக்கு தான் போடுறேன்னு சொல்றாங்க. அப்புறம் பணத்தை வாங்கிட்டு தானே போடுறாங்க. பணம் கொடுத்தாங்கனாலே அவங்க நம்ம கிட்ட இருந்து நிறைய பணத்தை அவங்க எடுக்க போறாங்கன்னு அர்த்தம். யார் பணம் கொடுக்காம, அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்காது, ஆனா மக்களுக்கு செய்யணுங்கிற மனசு இருக்கும். அவங்க யாருன்னு நான் பார்த்து, நம்ம இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நம்ம பார்த்து வாங்குறோம். நம்மளோட தலைவர்கள் நம்ம பார்த்து வாங்குறதுக்கான அந்த புத்திசாலித்தனம் நம்மளுக்கு வேணும். அதனால மக்களே பார்த்து சிந்திச்சு யாரு நல்லவங்களோ புத்திசாலியோ அவங்களுக்கு வாக்களியுங்கள்.